Hello everyone. இன்னைக்கு நான் போலி பண்ண போறேன். பருப்பு plus தேங்காய் போலி. So I have taken 1 cup maida. Maida is not exactly very good for health. So Amma asked me to add 1 cup maida and 1 cup godi. சரியா? So I added 1 cup godi maavu. It is wheat maavu. I'm going to add it to the maida. Then a little turmeric powder. மஞ்சப்பொடி. இப்போ இதுதான் நல்லெண்ணெய், gingerly oil. I'm going to pour this lavishly into this. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி விட்டு பிசையணும். இதுக்கு உப்பு வேண்டாம், உப்பு போடக்கூடாது. ஸ்வீட் இல்லையா, அதனால நோ உப்பு. கொஞ்சம் பொண்ணு போடுறேன். சரி, கொஞ்சோண்டு போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, little bit. I don't know how it's going to taste. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அம்மா ஸ்பெஷலி எது இருந்தால் லாவிஷாக ஆயில் போடுங்க. ஸோ உங்களுக்கு மோர் ஆயில். சரியா? ஆல்ரெடி பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன், கடலை பருப்பு. அதை குக் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் லூஸாக பிசையணும். ஆஃப் பண்ணுங்க பிசைஞ்சிட்டு. ஸோ ஒரு வழியாக பிசைஞ்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு இன்னும் நல்லா லூஸாக பிசைகிறேன். தெரியுதா? இது மூடி வச்சு 1 hour ஊற வைக்கும். அதுக்குள்ளே மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே பூர்ணத்தை ரெடி பண்ணணும். So it's mostly done. We'll keep it covered and then take it after 1 hour. இப்போ நான் இந்த கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு வேக வச்சுருக்கேன்.
அதை வந்து அரைக்கணும். ஸோ ஒரு ரவுண்ட் அரைச்சிட்டு தேங்காயும் போட்டுட்டு இதே அளவு ஒரே கப்பு இதே அளவு வெல்லமும் போட்டு விட்றேன். அம்மா சொன்னால் 3/4 கப்புன்னு தான். ஆனால் இந்த இதில் வெல்லம் அவ்வளோ ஸ்வீட்டாலாம் இருக்கிறதுனால ஃபுல் 1 கப்பு போடுறேன். இது வந்து பவுடர்ட் வெல்லம், ஜாகரி. ஓகே, ஸோ திஸ் மச் ஐம் ஆடிங் into this. இதான் அரைச்சி வச்சு பூரணம். ஓகே, கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, பட் இட்ஸ் ஓகே. லெட் மீ see how it comes and then I'll decide later. அப்புறம் இந்த மாவு 1 ஹவருக்கு மேலே ஊற வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட ஊறலாம்னு நினைக்கிறேன். அப்புறமா அதுக்குள்ளே I'll keep ready the வாழை இலை to make boli, to flatten the boli. Okay, it's look, yeah. So இந்த இலையை நான் அப்படி வாட்டி எடுத்திருக்கேன். வாட்டுறதுன்னா அடுப்பில் இந்த இலையை வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பில் காட்டணும். அது பேர் தான் வாட்டுறது. ஸோ அதுக்கு மேலே இந்த மாவை பிசைஞ்சிருக்கேன்னு அதை வந்து நல்லா ஃப்ளாட்டன் பண்ணணும். ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் இது பூர்ணத்தை எடுத்து போடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து இது எல்லா சைடும் மடிக்கணும். இப்போ திருப்பி ஃப்ளாட்டன் பண்ணலாம். கொஞ்சம் எண்ணெயை கையில் தொட்டு ஃப்ளாட்டன் பண்ணால் பெட்டராக வரும். இந்த வாழை இலை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது நம்ம மாத்தில் வந்து வாழை இலை மரத்துலேருந்து எடுத்தது. ஸோ அவ்வளோ ப்ராடாக இல்லை, பட் இட்ஸ் ஓகே, try. Okay, இது எல்லா சைடும் ஃப்ளாட்டன் பண்ணிட்டேன். அடுப்பில் நான் தோசைக்கல் வச்சாச்சு. கொஞ்சம் லைட்டாக சூடானோடனே இதை அப்படியே போட போகிறேன். சரியாதா? இலையோடு பின்னாடி சைடு தான் எடுத்து போடணும்னு சொல்லலாம். சரி, அதனால பின்னாடி சைடு எடுத்து போட்டிருக்கேன். கொஞ்சம் சூடானோன்னு ஈஸியாக வரும் எடுக்கிறதுக்கு.
சிம்மில் வச்சுருக்கேன் வேகிறது. இப்போ சிம்மில் வச்சுருக்கேன் வேகட்டும் நல்லா. ரொம்ப டிலெக்டபுளாலாம் இல்லை, பார்க்குறதுக்கு அப்பிடைசிங்காலாம் இல்லை. பட் ஐ திங்க் இட் வில் டேஸ்ட் குட். ஐ டோன்ட் நோ. இதில் கொஞ்சம் ரெண்டு சைடும் நெய் விட்டு அம்மா பார்த்தா ஏன்டி இப்படி பண்ணியிருக்கேன்னு கேட்க போகிறேன். ஓகே, நான் I'm going to take it. I think it's done. Turn it off. ஐயோ, ஒரு பார்ட் வந்துடுச்சு வெளில. So this is the final product. It can be served with little ghee. Now, அப்புறமா பண்ணினதுலலாம் கொஞ்சம் ஜாஸ்தி பூர்ணம் வச்சேன். பூர்ணம் நிறைய இருந்ததுனால நிறைய ஜாஸ்தி வச்சேன். ஸோ பூர்ணம் காலி ஆகிடுது ஆல்மோஸ்ட். Somehow I managed to finish this. Have a good day all of you. Bye.